அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது நேத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. யூஎஸ்ல இருந்து அவங்களுடைய செனட் டீம் அவங்களுடைய மினிஸ்டர்ஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. யூஎஸ் வில் கிவ் பெர்மிஷன் டு இந்தியா டு கெட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா ஃபார் நெக்ஸ்ட் 30 days. அதாவது இன்னையிலிருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 30 நாளைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்கிக்கிறதுக்கு பர்மிஷன் நாங்கள் கிராண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த வேவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா அப்போசிஷன் லீடர்ஸ், அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா பிரஸ் மீட்ல பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு, இந்தியாவுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, எங்களுக்கு வந்து இவங்க பெர்மிஷன் கொடுத்து தான் நம்ம இந்த ஆயிலை வாங்கணுமா? அப்ப இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இப்படிதான் இருக்கா? நரேந்திர மோடி, அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்கா? அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமா? அவங்க பேச்சு கேட்டுதான் நம்ம ஆக்ட் பண்றோமா? நமக்குன்னு ஒரு தன்மானம் இல்லையா? அது இல்லையா? இது இல்லையான்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இதுல அதாவது எதிர்கட்சி தலைவர்கள், அதாவது இப்ப ராகுல் காந்தி அவர்களும் சரி, அப்புறம் நம்ம தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் சரி, அப்புறம் தொல் திருமாவளவன், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கமலஹாசன் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கே வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. அதாவது அவரையே மிரட்டி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்க வேலையை பாருங்க, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், வி நோ வாட் டு டூ அப்படிங்கிறாரு. பட் இதுக்கு பின்னாடி எவ்வளவு உண்மைகள் இருக்கு? அமெரிக்கா என்ன சொன்னாலும் ஒரு டீம் வந்து அதை கேட்டுக்கிட்டு இங்க குவா குவான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை நார்மல் பீப்புள், சாதாரண மனுஷங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா 2022 ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் பிப்ரவரி மந்த்ல ஆரம்பிச்ச டைம்ல ரஷ்யாவுக்கு நிறைய பேர் பொருளாதார தடை விதிச்சுட்டாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து நேச்சுரல் கேஸோ இல்லைன்னாட்டி ஆயிலோ நம்ம யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி யூஎஸ் அண்ட் யூரோப் வந்து ஒரு பொருளாதார தடை விதிச்சதுனால இந்தியாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா என்ன பண்ணாங்க, அவங்களோட க்ரூட் ஆயில் எங்கேயுமே விற்காத தேங்கி நிற்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, ஆஃபர் கொடுத்தாங்க. எங்க கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறவங்களுக்கு ஒரு பேரலுக்கு நான் இவ்வளவு கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு ஒரு க்ரூட் ஆயில் வந்து கம்மியான ரேட்ல கிடைச்சா நம்ம ஊர் பீப்புளுக்கு நம்ம பெட்ரோலோ டீசலோ கம்மியான ரேட்லயோ இல்லை அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்க முடியுங்கிறதுனாலதான் ஃப்ரம் 2022 இருந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் ஆயில் வாங்கல, we are getting oil from different countries. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல நமக்கு ரஷ்யா வந்து நிறைய ஆஃபர் கொடுத்ததுனால we are getting more oils from Russia. ஃப்ரம் 2022 நம்ம நிறைய ஆயில் வந்து ரஷ்யாவுக்கு வாங்கிட்டு இருக்கோம். இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் அப்படின்னா இப்ப 2024 ஆல்மோஸ்ட் ஒரு 38 41% ஆஃப் ஆயில் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40% வாங்கிட்டு இருந்தோம். இந்த 2025 எண்டில் இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து போன வருஷம் 2025 லாஸ்ட் ஒரு 6 months வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரிஃப் இருக்கிற 25% டேரிஃப்னாரு. அதுக்கப்புறமேட்டு அடிஷ்னல் 25% சாங்ஷன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர்றதுனால நமக்கு என்ன பண்ணோம்னா இதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக இந்தியா வந்து என்ன பண்ணல, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிப்பாட்ட கிடையாது, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அதாவது ஒரு 40% 38% அப்படின்னு வாங்கிட்டு இருந்த க்ரூட் ஆயில லாஸ்ட் ஜனவரி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி அதை ஒரு 20 to 25% ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ இந்த பிப்ரவரி மந்த், இன்னைக்கு வந்து மார்ச் 8ஆம் தேதி, பிப்ரவரி மந்த் லாஸ்ட் மந்த் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸோட சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கூட இந்தியாவுக்கு அதிகமான க்ரூட் ஆயில் சப்ளையர் வந்து ரஷ்யா தான். பிப்ரவரி மந்த்ல மட்டும் நம்ம 1,04,000 பேரல் பெர் டே நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவுக்கு அடுத்தது சவுதி அரேபியாவுக்கு அடுத்தது ஈராக், இந்த மாதிரி கண்ட்ரிஸ். அப்புறமேட்டு நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம், வெனிசுலா கிட்ட இருந்து வாங்குறோம், எல்லா கண்ட்ரிஸ்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஈவன் நேற்று கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, வி ஆர் டாக்கிங் டு ஆஸ்திரேலியாவில இருந்து கூட க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. அதனால இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டோ இல்லை அமெரிக்காவோட செனட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்களால முடிஞ்சா இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ இப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லது பண்றாங்களோ அது புரிஞ்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கங்க. இல்ல அவங்க பண்ற விஷயம் புரியல அப்படின்னா கம்முன்னு விட்டுருங்க. அதாவது ஒரு மக்களுக்கு வந்து பொய்யான செய்தியை சொல்லாதீங்க. நாம வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் அமெரிக்கா கொடுத்த வீவர்னாலதான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம்னால ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நம்ம நிப்பாட்டவே கிடையாது.
நடுவில் ரஷ்யாவோட ஆயில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கம்மியானுச்சு. நம்ம அதனால என்ன பண்ணோம், டிஸ்கவுண்ட் கம்மியாக இருக்குங்கிறதுனால பர்ச்சேஸை கொஞ்சம் கம்மி பண்ணோம். அகைன் இப்போ என்னாச்சு, வேர்ல்டு ஈரான் இஸ்ரேல் வார்னால வேர்ல்டு ஆயிலோட மார்க்கெட்டோட ப்ரைஸஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால அகைன் வி ஆர் மூவிங் டு கெட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. இதுக்கு வந்து நமக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண ஒரு நார்மல் பர்சன், எனக்கே இவ்வளோ விஷயம் இருக்கும்போது கமலஹாசன் அவர்களுக்கோ, திருமாவளவன் அவர்களுக்கோ, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ, இல்லை இந்தியன் இந்தியன் காங்கிரஸோட லீடர் ராகுல் காந்தி அவர்களுக்கோ இதெல்லாம் தெரியும். ஆனால் மக்களை ஏமாத்தாதீங்க, பொய் பேசாதீங்க. இன்னொரு விஷயம், T20 வேர்ல்டு கப் ஃபைனல், அதாவது இன்னைக்கு 7 மணிக்கு நினைச்சு பாருங்களேன். நேற்று வந்து யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லையும் சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன்லாம் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ நாளாக ஈரான் வந்து நம்ம மேலே ட்ரோன் தாக்குதல் தான் நடத்திட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் பேலிஸ்டிக் மிசைலோட அட்டாக் இருந்தால் இருக்கும். பீப்புள் ஆஃப் பஹ்ரைன், பீப்புள் ஆஃப் யுஏஇ, பீப்புள் ஆஃப் சவுதி அரேபியா கொஞ்சம் சேஃபாக இருங்க, வெளியில் அனாவசியமாக வராதிங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு அதை மதித்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஊரில் என்னடானா இன்னைக்கு இந்தியா ஜெயிக்குமா, நியூசிலாந்து ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ சிக்ஸ் அடிப்பாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இன்னைக்கு பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இல்லை வெளியில் பெரிய பெரிய பேனர், இன்னைக்கு வந்து ஒரு பீர் வாங்கினா 2 பீர் ஃப்ரீ, 2 பீர் வாங்கினா 6 பீர் ஃப்ரீ, இந்த மாதிரி இவங்கெல்லாம் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஹவு சேஃப் பாருங்க, நம்ம கண்ட்ரி எவ்வளோ சேஃபாக இருக்கு, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வி நீட் டு சே தேங்க்ஸ். தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்ல விருப்பமில்லாத பீப்புள் அமைதியாக இருந்தால் போதும், திட்டாதீங்க. ஒரு வேலை செய்கிறீங்களும் திட்டாதீங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க. இந்த காணொலியில் நான் ஏதாவது அப்டேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும், இல்லை எனக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.